ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா என்ற கேள்வி 1996 முதலே தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருந்தாலும் சமீப காலங்களாக அதிகமாக ஒலிக்க தொடங்கி இருக்கிறது, அதிகமாக பேசப்பட தொடங்கி இருக்கிறது. அதற்கு காரணம் திரு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை சந்திக்கும் போது அவர் பேசியிருந்த பேச்சுக்கள் தான். இந்த நேரத்தில் இப்படி அவர் அரசியலுக்கு வரப்போகிறார் என்ற யூகங்கள் கிளம்பி இருக்கக்கூடிய சமயத்தில் அவரே அது பற்றி வெளிப்படையாக பல்வேறு மேடைகளில் பேசி இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கான தேவை இருக்கிறதா, அவர் அரசியலுக்கு வந்தால் அவருக்கான வரவேற்பு இருக்கிறதா, அவர் சாதிக்க முடியும் என்று மக்கள் நினைக்கிறார்களா, அவர் மீதான விமர்சனங்கள் குறித்து மக்களுடைய பார்வைகள் என்னவாக இருக்கிறது, இப்படி பல்வேறு கேள்விகளை முன்வைத்து மக்களிடம் தந்தி தொலைக்காட்சி ஒரு கருத்து கணிப்பை நடத்தியிருந்தது. அதன் முடிவுகள் நேற்று மக்கள் பக்கம் நிகழ்ச்சியிலும் வெளியிடப்பட்டது, நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த கருத்து கணிப்பு நமக்கு சொல்லக்கூடிய செய்திகளாக என்னவாக இருக்கின்றன? திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆதரவு இருக்கிறது என்பதை தான் இந்த கருத்து கணிப்பு காட்டுகிறதா, அல்லது ஒரு குழப்பமான நிலையைத்தான், இரண்டிற்கும் சமமாக இருக்கக்கூடிய நிலையைத்தான் மக்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா? திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் வரவேற்கிறோம் என்று சொல்லக்கூடிய அத்தனை மக்களுமே அத்தனையும் வாக்குகளாக மாறும் என்பதற்கான உத்தரவாதங்கள் இருக்கிறதா? திரு ரஜினிகாந்த் அவர்கள் வருவேன் என்று இதுவரை அறிவிக்காத நிலையில் வந்தால் என்ன நிலை இருக்கும் என்ற கேள்விகள் அவர் மக்களிடம் முன்வைக்கப்பட்ட போது வரவேற்கிறோம் என்று சொல்லக்கூடிய மக்கள் அவர் உண்மையிலேயே வந்துவிட்டால் அவருக்கான வாக்குகளாக அது மாறுமா, அதை வாக்குகளாக மாற்றக்கூடிய திறன் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்கிறதா, என்ன மாதிரியான சவால்கள் அதற்கு முன்னாடி இருக்கிறது? இது இந்த கருத்து கணிப்புடைய முடிவுகளை எதிர்க்கட்சிகள் எப்படி பார்க்கின்றன, மற்ற கட்சிகள் எப்படி பார்க்கின்றன, பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த அரசியல் பிரவேசம், அரசியலில் ரஜினிகாந்த் என்பவர் ஒரு நட்சத்திரமாக ஒளிரப் போகிறாரா அல்லது ஒரு மின்மினி பூச்சியாக மறைய போகிறாரா, அது பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம் நேர்களே. நிகழ்ச்சியில் நம்முடைய கலந்து கொள்ளக்கூடிய விருந்தினர்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை தொடர்ந்து அப்சர்வ் பண்ணி வரக்கூடியவர். அதே போல சாமானியர்களின் பிரதிநிதியாக பேராசிரியர் வெங்கடேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். பொது நிர்வாகத்துறை சார்ந்த ஒரு அனுபவம் கொண்ட பேராசிரியராகவும் இருக்கிறார். அதே போல நடிகர் ஜீவா அவர்கள் இணைந்திருக்கிறார், திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆதரவாளர். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வழக்கறிஞர் திரு பாலு அவர்களும் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு பாலு அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். My first question to you, இந்த இரண்டு முக்கியமான கேள்விகள் இந்த கருத்து கணிப்பிலிருந்து நம்ம பார்க்கும்போது, திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் வரவேற்பீர்களா அப்படின்னு கேட்டா 44% மக்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க, 39% எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலில் சாதிப்பாரா அப்படின்னு கேட்கும் போதும் 47% வந்து வரவேற்கிறோம்னு சொல்றாங்க, சாதிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க, சாதிக்க மாட்டார்னு 39% தான் சொல்றாங்க. ஸோ இது ரெண்டுத்திலையுமே ஒரு பாசிட்டிவ் ஹோப் தெரியுது, திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு மக்களுடைய வரவேற்பு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஒரு முடிவு பண்ணிட்டோம். ஒரு தமிழ்நாட்டில் புதுசாக ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் தலைவர் இப்படி வரணும், அப்படி ஒரு தேவை இருக்கு அப்படிங்கிறதுக்கான எல்லா தளங்களும் இப்பொழுது தயாராகிடுச்சு. இந்த கருத்து கணிப்பில் நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினி அரசியலுக்கு வந்தால் வரவேற்கிறோம். அடுத்த இடத்தை பார்த்தீங்கன்னா, மற்றொரு சினிமா நட்சத்திரத்தை முதலமைச்சராக மக்கள் தேர்வு செய்வார்களா? 44% பேர் அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா 44% ஆம் என்று சொன்னால், அப்போ 44% ரஜினிக்கு மாற்றாக மற்ற நட்சத்திரத்தை தேர்வு செய்யக்கூடிய மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை அது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. கருத்துக்கு தான் சொன்னேன். ஏன்னா இது இப்படி பார்க்குறோம். இன்னொன்று, இந்த கருத்து கணிப்பில் இன்னொரு கேள்வியை வச்சிருந்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன், விரும்புகிறேன். ரஜினி வருவாரா மாட்டாரா? இது ஒரு இது இல்லை, அப்படி கிடையாது. இதை கேட்டீங்கன்னா 90% பேர் வரமாட்டாருன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஏன்னா 96லேருந்து தொடர்ந்து பல்வேறு தருணங்களில், பல்வேறு அரசியல் சூழல்களில், பல்வேறு அவருடைய படங்கள் வரக்கூடிய சூழல்களில், அவருடைய அந்த வசனங்கள், சினிமாவில் வரக்கூடிய வசனங்களை அடிப்படையாக வைத்து பல யூகங்கள் வந்திருக்கிறது. முடிவு என்னன்னா வரமாட்டாரு அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. இதில் இந்த கருத்து கணிப்போடு ஒட்டு திரு ரமேஷ் அவர்கள் துக்ளக்லேருந்து வந்திருக்கிறாரு. அவர் கூட இது தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது. 96ல் மனா துக்ளக்காக தான் ஒரு கருத்து கணிப்பை அவர் நடத்தினார். அப்போ அந்த நேரத்தில் ரஜினி அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா இது போன்ற கேள்விகளோடு அந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. ஒரு கட்டத்தில் அது வெளியிடலை. ஆனால் அதற்கு பிறகு அதே மனா வந்து பிறகு அவர் ஒரு பதிவை செய்கிறார். அந்த அதில் என்ன சொல்கிறாருன்னா, 75% தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ரஜினி அரசியலுக்கு வரக்கூடாது என்று அப்பொழுது சொன்ன. நான் சொல்லிடுறேன், ஏன் நீங்கள் அப்புறமா சொல்லுங்க. இல்லை அதுதான் சொல்கிறேன். அப்படி ஒரு பதிவை நான் வந்து ஒரு புத்தகத்தில் தமிழ் ஹிந்துவில் அது வெளியிடப்பட்டிருந்தது அந்த கட்டுரை. இல்லை அதான் அது தவறான பதிவு நான் சொல்லிடுறேன். அப்படின்னு சொல்லும்போது 96ல் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரஜினி வர வேண்டும், ரஜினி வந்தால் மாற்றம் என்ற அளவில் இருந்த அந்த நிலையிலே கூட
75% மக்கள் கூடாது என்று சொல்லியிருக்கின்ற பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த 40, 44 இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் கருத்து கணிப்பு நம்மளுடைய கருத்தை வெளிப்படுத்த வேண்டும். நீங்க சொன்ன மாதிரி கேட்டிருக்கிற கேள்வி அவர் அரசியலுக்கு வந்தால் அப்படிங்கறதுதான் நம்ம கேட்டிருக்கிறோம். அதனால வந்தால் வரவேற்போம் 44%. அவர் வருவாரான்னு நம்ம கேட்கல, வரணுமான்னு நம்ம கேட்கல. அந்த சூழ்நிலைக்கும் இந்த சூழ்நிலைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா, திமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தலைவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு வெற்றிடம் என்பதும் அண்ணா திமுகவிற்கு தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை என்பதும் இதில் ஒரு புதிய அரசியல் தோற்றம், புதிய ஒரு அரசியல் தலைமை என்ற ஒரு எண்ணம், இந்த போன்ற ஒரு சிந்தனை, இது ரஜினிக்கு கூடுதலாக பலம் கொடுக்கும் என்ற ஒரு யூகம். இந்த முடிவுக்கு இந்த 44-47% ஆதரவுக்கு காரணம் வந்து இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் தான், அதுதான் இருக்கும். அதான் சொல்றேன். அதாவது இந்த கருத்து கணிப்புகள் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் வேறு ஒரு பிரச்சனையில் வேறு விதமாக மாறும். ஆனால் இந்த சூழலில் தமிழ்நாட்டினுடைய தேவை என்னவென்று சொன்னால் தலைவர் அல்ல. தமிழ்நாட்டினுடைய தேவை பிரச்சனையில் அவர்களுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன என்பதுதான். அந்த அடிப்படையாக வைத்து அது ஒரு வந்தாலும் நிச்சயமா அவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய விஷயமா இருக்குது. திரு ரமேஷ், நீங்க குறுக்கிட விரும்புறீங்க? அதாவது 1996 தேர்தல் போது துக்ளக் ஒவ்வொரு பொது தேர்தல்களிலும் போதும் அவங்க வந்து மக்கள் கருத்தறிகிற ஒரு விஞ்ஞானபூர்வமான அல்ல என்று சொல்ல முடியாவிட்டாலும் பெருவாரியான மக்களை சந்தித்து அவர்களுடைய கருத்து அந்த தேர்தலை ஒட்டி எது முக்கியமான பிரச்சனை, எந்த கட்சிக்கு எந்த அடிப்படையில் ஆதரவு தருகிறார்கள், யார் முதலமைச்சராக வேண்டும் என்று விரும்புகிறார்கள், நாடாளுமன்ற தேர்தல் என்றால் யார் பிரதமராக வேண்டும் ஒரு கருத்தறியும் முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம். அப்படி மேற்கொண்ட சமயத்தில் திரு மனா அவர்களுடைய பதிவு வந்து வியப்பளிக்கிறது. அப்படி வரல அந்த சர்வேயினுடைய முடிவு. பெருவாரியான மக்கள் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வர வேண்டும் என்று தான் விரும்பினார்கள். சொல்லப்போனால் அந்த தேர்தல் ரஜினி அவர்கள் ஆதரித்து கடைசி நேரத்தில் திமுக தமாக கூட்டணிக்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஆதரவு கிடைத்ததனால் ஒரு எழுச்சி பேரலையாக அந்த தேர்தல் முடிவுகள் அமைந்தன என்பதை நாம் மறுக்க முடியாது. அந்த டைம்ல நடந்தது என்ன அப்படிங்கறதுல ரெண்டு வெவ்வேறு பார்வைகள் இருக்குது. அது நீங்க உங்களுடைய மறுப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு அதனால தான் உங்களுக்கு நான் மறுக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்தேன். உங்களோட மறுப்பை நீங்க பதிவு செஞ்சிட்டீங்க. நான் நடிகர் ஜீவா அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் வரவேற்கிறேன் அப்படின்னு 44% மக்கள் வந்து தமிழ்நாட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு 44% தான் சொல்லியிருக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு குறைவான எண்ணிக்கை அவங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒரு உலகம் முழுதும் அறிஞ்சக்கூடிய நபர் வந்து ரஜினிகாந்த் மாதிரி ஒரு நபர் வந்து ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னு சொன்னால் 90%, 80% வரவேற்பு இருந்திருக்கணும். இந்த 44%ங்கிறதே இப்போ மக்கள் ஒரு சந்தேகத்தோடு பார்க்குறாங்கன்னு எடுத்துக்கணும். அப்படி கிடையாது. 44%ன்றது எவ்வளோ பெரிய ரேஷியோன்றது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியாது. ஆனால் ஒரு ஓட் பேங்காக 44% இது அப்படியே ஓட்டாக கன்வெர்ட் ஆச்சுன்னு வச்சுங்க, ஆகுமான்ற கேள்வி ஆகும். இல்ல அரசியலுக்கு வந்தால் வரவேற்கிறேன்னு சொல்ற எல்லாரும் வாக்களிப்பாங்கன்னு அவசியம் இல்லை. டைம் கொடுங்க. இப்ப வரவேற்கிறவங்க எல்லாருமே வாக்களிக்கிறதுக்காக தான் வரவேற்க போறாங்க. அவரை வரவேற்று என்ன ரிசெப்ஷனுக்காக கூட பாலு அவர்கள் கூட வரவேற்பாரு. நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்றிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காரு. அவங்க எல்லாம் வாக்களிக்க போறாங்க ரஜினிகாந்த் அவர்கள். ஓகே, இப்போ நீங்கள் 44% நீங்கள் குறைவு, நீங்கள் 90% இருந்திருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதே 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல் தடவையாக வரும்போது அவருக்கு பதிவான அவருடைய சதவீதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 33.52%. அவர் முதல்வராக வந்தப்போ. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா வந்து 89 அவங்க வரும்போது கிட்டத்தட்ட 22.37 அவங்க இந்த சேவல் சின்னத்தில் ஓட் பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் அவங்க வரதுக்கு. நாங்கள் இன்னும் கட்சி ஆரம்பிக்கல, கொடி என்னன்னு சொல்லலை, கொள்கை என்னன்னு சொல்லலை, ஆரம்பிக்கிற சர்வே நீங்கள் தான் எடுத்திருக்கீங்க, இதை நாங்கள் சொல்லலை, இது உங்களுடைய கருத்து கணிப்பு தான், நாங்கள் ஏதாவது வெளியிலேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு நம்ம இந்த டிபேட்டை பண்ணல. ஸோ நீங்கள் மக்களை சந்திச்சிருக்கீங்க, பல்வேறு தரப்பட்ட மக்கள்கிட்ட தான் நீங்கள் இந்த கருத்து கணிப்பு எடுத்திருப்பீங்க. ஸோ எம்ஜிஆருக்கு 33% இருந்திருக்கு, ஜெயலலிதாவுக்கு 22% எலெக்ஷனில் வந்ததுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து சொன்னதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருந்திருக்கு. ஸோ ரஜினி சாருக்கு 44ன்றது எந்தவித ஆரம்பமுக்கும் முன்னாடியே இது ஒரு பெரிய லெவலில் இருக்குன்னு பொழுது இன்னும் நாங்கள் கட்சி ஆரம்பித்து அஜெண்டாஸை சொல்லி என்னென்ன பண்ண போறோன்ற திட்டங்களை சொல்லி யார் யார் வேட்பாளர்கள் களத்தெல்லாம் இறக்கும்போது இதற்கான விஷயம் 44 நீங்க எதிர்பார்க்கிற 64 இருக்கும், 75 இருக்கும். இல்ல அது கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும், குறையறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இல்ல. ஏன்னா மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புறாங்க. இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமா ஒரு புது தலைமை வேணும். ஏன்னா அவங்க இந்த கடந்த இந்த 50 வருஷமா இந்த மாறி இரண்டு கட்சிகளுடைய விஷயங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பெரிய முன்னேற்றமும் இருந்த மாதிரியான ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியல. ஸோ எப்பயுமே ஒரு நியூ கமர் இருக்காங்க, ஒரு புதிய வரவு இருக்கும்போது அந்த புதிய வரவுக்கு வந்து அதிக ஆதரவு இருக்கும். இன்னொன்று பெண்களுக்கு வந்து பெண் தாய்மார்களுக்கான அந்த ஆதரவு வந்து ரஜினி சாருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். இப்போ நீங்கள் என்னுடைய வீட்டில் என்னுடைய தாயை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவங்க வந்து ரஜினி சார் வர முதல்ல அவருக்கு தான் நம்ம ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குடும்பத்தில் இருக்க ஒரு பெண்கள் எல்லாருக்குமே, குடும்ப பெண்களாக இருக்கவங்க, வாக்கு இருக்க எல்லாருமே இது ஒரு க்ளோஸ்டு காலாக இருக்கிறதா உங்களுக்கு தெரியல. ஏன்னா 47-39, 44-39 எதிர்ப்புங்கிறதும் இப்போ 44% பேர் வரவேற்கிறாங்கன்னா 39% இருக்கிறாங்க. ஸோ அப்போ 5% தான் வந்து
அங்க வந்து நிக்குது அப்படின்னு சொல்லும்போது அது அந்த அந்த 5% எந்த பக்கம் வேணா போலாங்கிறத நம்ம அரசியல்ல பார்க்கணும். இந்த 39 எத்தனை கட்சிகளா இருக்கு இன்னைக்கு? ஆளும் அதிமுக 2-3 பிரிவுகளா இருக்கு, திமுக ஒரு பெரிய ஓட் பேங்கோட இருக்கு, பாமக அவர்களுடைய ஒரு இது இருக்கு. இது இல்லாம இன்னும் எத்தனையோ காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு. திரும்ப நீங்க வரவேற்கிறேன்னு சொல்றவர்கள் அனைவரும் உங்களுக்கு வாக்களிக்க கூடியவர்கள் அசம்ஷன்ல பேசிட்டு இருக்கீங்க. இது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் வாக்களிப்பீர்களா அப்படிங்கிற கேள்வி அல்ல. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் வரவேற்பீர்களா, அவர் சாதிக்க முடியும்னு நீங்க நம்புறீங்களா அப்படின்னா சாதிப்பாருன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் நான் ஓட்டு போடணும்ன்ற அவசியம் இல்ல. சோ அந்த கேள்விகளை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இல்ல புரியுது. அதாவது நீங்க வந்து அவர் சாதிப்பார்ன்றது 47% சொல்லியிருக்காங்க, அவர் நாங்க வந்து வரவேற்கிற 44% சொல்லியிருக்காங்க. மற்றும் ஒரு சினிமா நட்சத்திர முதலமைச்சர் ஆகுவாங்க 44. சோ அவர் அரசியலுக்கு வந்தால் முதலமைச்சராக வாய்ப்பு உள்ளதான் 42. சோ அந்த 44 to 47ன்றது கிராஜுவலா நிக்குது. இதே மாதிரி இந்த எதிர்ப்பு அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்புன்னு சொல்றது 39 எதிர்ப்பும் இணையா 40% இணைய இத்தனை கட்சிகள் இல்லையா? இது சோலோவா 44, இது மத்த எல்லா கட்சியும் சேர்த்து 39. அதை நீங்க யோசிச்சு பாருங்க. அது அப்படி பார்க்கணுமா? அது வேற பார்க்கணும். ஓகே, பார்க்கணும். மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள்ட்ட நான் கேட்க நினைக்கிறது, திரு ஜீவா அவர்கள் கடந்த செக்மெண்ட்ல சொன்னதை நான் வேற விதமா மாத்தி பார்க்க விரும்புறேன். அதுதான் உங்கள்கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். எந்த கேள்வி கேட்டாலுமே திரு ரஜினிகாந்த் அவர்கள் சாதிக்க மாட்டார் 39%, அவருக்கு பாதிக்கும் 38%, அவர் அரசியலுக்கு வந்தால் எதிர்க்கிறேன் 39%, இன்னும் சினிமாக்காரங்களை ஏத்துக்க மாட்டாங்க 40%. இது வந்து தொடர்ந்து அந்த 40% 42%, 39% 40% அப்படிங்கிறது பார்த்தா எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்டா தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. அப்போ ஆன்டி ரஜினி ஓட் இல்லது நான் ரஜினிகாந்தை என்ன காரணமா தான் நான் எதிர்ப்பேன், அவருக்கு வாக்கே அளிக்க மாட்டேன் அப்படின்ற மக்கள் 40% இருக்காங்க அப்படின்னு கிளியரா புரிஞ்சுக்கலாமா? அது ஒரு பார்வை. சமூகத்தில் பல தரப்பினர் இருக்காங்க. சர்வேலையும் நம்ம கருத்து கணிப்புக்கு போகும்போதும் கட்சி சார்ந்தவர்களையும் நாம் சந்தித்திருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆதரவு வாக்காளர்களையும் நம்ம சந்தித்திருக்கக்கூடும். நீங்கள் சொல்லுவது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க சதவீதம் தான், அதை இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் பாசிட்டிவாக இருக்கிறது இவ்வளவு வந்திருக்கு. பாசிட்டிவ் வந்து ஒரு மனிதர் வந்து ஒரு வேற ஒரு ஃபீல்டில் இருக்கிறவர் அவர் அரசியலுக்கு வருவாரா என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை. அவர் அதை சூசகமாக தெரிவித்திருக்கிறார். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற கருத்துக்கள் இப்போது வலுப்பெற ஆரம்பித்துள்ளன. அவர் அரசியலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற கருத்து வலுப்பெற்றிருக்கிறது அவரது பேச்சின் மூலம். இந்த சூழ்நிலையிலேயே சுமார் 40% மேற்பட்டவர்கள் அவரை வரவேற்கிறார்கள். அவர் முதலமைச்சராக வருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். என்று சொல்லும்போது இது ஒரு சாதாரண எண்ணிக்கை அல்ல. இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனம் அடைந்திருக்கிறது. இருந்தாலும் அதற்கென்று ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் மிக வலிமையான எதிர்க்கட்சியாக இருக்கிறது. அதுதான் மாற்று என்கிற அளவுக்கு இன்றைக்கு போக்குகள் இருக்கின்றன. ஆட்சி இன்றைக்கு அதிமுக ஆட்சி நிலைக்குமா என்கிற கேள்விக்குறியும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவில் இருக்கக்கூடிய பிளவுகள் காரணமாக ஆட்சியினுடைய ஸ்திரத்தன்மை பற்றிய கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. ஆக அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான கட்சியாக இருக்கின்ற நிலைமையிலேயே கூட அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்க கருத்தா சொல்லுங்க. இல்ல இல்ல அப்படிலாம் வலிமையா இல்ல, அவரோட கருத்து தான். இல்ல இல்ல இன்றைக்கு வாக்கு ஒரே ஒரு நிமிஷம் திரு பாலு அவர்களுக்கு சொல்றேன், அவரே இதை மறுக்க மாட்டாரு. நான் சொல்ல எந்த அடிப்படையில் அவர் சரியா கொஞ்சம் எடுத்துக்கணும். அதிமுக நம்பர் 1 வாக்கு வங்கி வச்சிருந்த கட்சி. அதை இந்த கடந்த தேர்தலில் அந்த மறைந்த முதலமைச்சர் அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்த கடந்த தேர்தலை வச்சு பார்க்கும்போது அடுத்த வாக்கு வங்கி உள்ள கட்சி எதிர்க்கட்சியாக செயல்பாடு என்று எடுத்துக்கொண்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை போல பாட்டாளி மக்கள் கட்சியும் எதிர்க்கட்சி செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறது. வேறு சில கட்சிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். வாக்கு வங்கி அடிப்படையில் நான் என்ன சொல்ல வந்தேன் உங்க கேள்விக்கு பதில்னா, திராவிட முன்னேற்ற கழகம் வாக்கு வங்கியிலே 2வது பெரிய கட்சியாக, அதே போல சட்டமன்ற எண்ணிக்கையிலே மிக பெரும்பான்மையான உறுப்பினர்களை பல இதுவரை இல்லாத எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எண்ணிக்கை கொண்டிருந்த நிலையிலும் கூட 40க்கும் மேற்பட்ட சதவீத மக்கள் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால் மாற்றத்தை விரும்புகிற மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு நினைவூட்ட விரும்புறேன். நீங்க திமுகவுடைய வாக்கு வங்கியுடன் ரஜினிகாந்த் அவர்களுடைய வரவேற்பை கம்பேர் பண்றோம். அது வந்து ஒரு சரியான கம்பேரிசன். நிச்சயமாக இருங்க. நம்ம இப்படி யோசிச்சு பாப்போம். இப்படி யோசிச்சு பாப்போம். 40% மக்கள் எதிர்க்கிறார்கள். அது இருக்கா? 39 to 40% மக்கள் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தா எதிர்க்கிறேன்னு சொல்றாங்க. அப்போ அந்த 40% பேர் எக்காலத்திலும் ரஜினிகாந்த் அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். அந்த மாதிரி தான் அந்த 40%. இல்ல அது அப்படியே முழுமையா கூட ஏத்துக்க முடியாது. இன்னொரு 40 முழுமையா ஏத்துக்க முடியாது.
இன்றைக்கு அதிமுகவிலிருந்து அதிமுக வந்து நான் கேள்வி முடிச்சிடுறேன். 40% மக்கள் வாக்களிக்கவே மாட்டார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 47% வரவேற்கிறேன் அவர் சாதிப்பாரு அப்படிங்கிறவங்க வாக்களிக்கலாம், வாக்களிக்காமல் போகலாம். இல்ல அங்கதான் நீங்க ஸ்பிளிட் ஆகுமா? அங்கதான் நீங்க இது ஸ்பிளிட் ஆகும். 47% மக்கள் எதிர்ப்புங்கிறது கான்ஸ்டன்ட்டா இருக்கா, வரவேற்புங்கிறது கான்ஸ்டன்ட்டா? எதிர்ப்பு வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கலாம், அவர்கள் எதிர்த்தும் வாக்களிக்கலாம். ஆனால் அது சிதறக்கூடியது, அது சிதறாமல் நிலைத்திருக்கக்கூடிய தன்மையுடையது அல்ல. இந்த வரவேற்பும் வாக்கில்லை. வரவேற்பு சிதறக்கூடியது அல்ல. ஒரு மனிதர் மீது நம்பிக்கை வைத்து சொல்லுகிறார்கள். குறிப்பாக அரசியல் ஸ்திரமற்ற சூழ்நிலையை பின்னணியில் கொண்டுதான் நீங்கள் இதை பார்க்க வேண்டும். ரைட், ஓகே. இப்போ இருக்கிற சூழ்நிலையில வந்து இந்த 44% வாக்கா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பது ஒரு பரவலான கருத்தாக இருக்கிறது. அந்த மாற்றத்தை விரும்புகிற மக்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஃபோர்ஸ், ஒரு லீடராக அவர் வருவதற்கான அல்லது எமர்ஜ் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ரைட், நான் ப்ரொஃபசர் வெங்கடேஷ் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, பொதுவாக கருத்து கணிப்புகள் எல்லாம் இந்த 3வது ஆப்ஷன் கருத்து இல்லை அப்படிங்கிறது வந்து 2%, 3%, 5% தான் மேக்ஸிமம் வரும். பட் இந்த கருத்து கணிப்பை நம்ம பார்க்கும்போது கணிசமா 12-17% வரைக்கும் மோஸ்டா அரௌண்ட் 15% மக்கள் கிட்டத்தட்ட வந்து கருத்து சொல்ல விரும்பலன்னு எல்லா கேள்விகளுக்குமே பதில் சொல்லிருக்காங்க. அப்போ ஒரு வெயிட்டிங் அண்ட் வாட்சிங், ஒரு என்ன பண்றாங்க அப்படிங்கறத அவதானிக்கக்கூடிய பாப்புலேஷனும் கணிசமா இருக்கு அப்படிங்கறத பார்க்கணுமா? முதல்ல ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் சொன்னீங்க ரஜினி வந்து அரசியலுக்கு வர்றதை வந்து 44% மக்கள் வரவேற்கிறார்கள். இந்த 44% மக்களுடைய வரவேற்பும் அப்படியே வாக்குகளாக இது மாறுமா? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் எந்த ஒரு மீட்டிங்கில் பேசினாலும் கூட்டத்தில் சொல்லுவார், எனக்கு கூடுகிற கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேர் நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா கூட திமுக என்றைக்கும் ஆட்சியிலிருந்து போய்விடாதுன்னு சொல்லுவார். அப்போ வரவேற்பு என்பது வேறு, வாக்கு அத்தனை 44% வாக்குகளாக மாறும் என்பது அந்த இதில் எனக்கு உடன்பாடே இல்லை. கட்டாயம் இந்த வரவேற்கக்கூடிய சூழல் ரஜினி எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை பொறுத்து அல்லது அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கள சூழ்நிலைகளை பொறுத்து இந்த வரவேற்பு குறையலாம் அல்லது கூடலாம், அல்லது வாக்கு வங்கியும் கூடலாம் அல்லது குறையலாம். இது எதுவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லவே முடியாது. அப்ப அப்படி வரும்போது நீங்க கணிசமான அளவில் எதிர்ப்புகளும் இருக்கத்தான் செய்கிறது. அந்த எதிர்ப்பில் இந்த கருத்தை பதிவு செய்ய விரும்பவில்லை என்று சொல்லக்கூடிய இந்த மக்கள் ஒரு அதிகபட்சமாக போனால் ஒரு 20% உட்பட்டு வரலாம். 12 to 17 அது இன்னும் கொஞ்சம் கூட அதிகரித்து ஒரு 20% உட்பட்டு கூட வரலாம். அந்த 20% மக்களும் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்த பின்னால் நீங்கள் சொன்னது போல அவர் எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்கிறார் என்பதை பொறுத்து கூட அவர்கள் தங்களுடைய ஆதரவையோ அல்லது எதிர்ப்பையோ பதிவு செய்யலாம். அதற்காக கூட அவர் காத்திருக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். ஆனால் மீண்டும் ஒரு கருத்தை வலியுறுத்துகிறேன், இந்த 44% வரவேற்பு, இந்த கருத்து கணிப்பு என்பது ஒரு முழுமையான அளவில் நடத்தப்பட்டதாக நான் எப்பவுமே அதை நான் நினைக்க மாட்டேன். காரணம் என்று சொன்னால் அந்த கருத்து கணிப்பில் பங்கெடுக்கக்கூடிய மக்கள், இப்போ நீங்க சொன்னீங்கன்னா ரஜினிகாந்தை பொறுத்தளவில் இளம் வயதினர் அதிகமான ஆர்வத்தோடு அந்த ரஜினிகாந்தை ஆதரிப்பதற்கு உண்டான சூழ்நிலை தமிழகத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அப்ப இந்த கருத்து கணிப்பில் பங்கெடுத்திருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய மக்களுடைய வயது வரம்பு அல்லது அவருடைய நிலைப்பாடு எல்லாம் ஒன்று சமமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. அது கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். சோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 60 வயசு வரைக்கும் நம்ம இருக்கும் அந்த பட் அந்த வயது இப்ப நீங்க 18 வயதுல இருந்து 25 வயதுக்குள் இருக்கக்கூடிய காட்டிங்கன்னா ரஜினிகாந்த் ஆதரிக்கக்கூடிய மனநிலை அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு 40-45க்கு மேல ஒரு அரசியல் விழிப்புணர்வு மெச்சூரிட்டி வந்தவர்கள்ட்ட பார்க்கும்போது நீங்க என்ன இருக்கும் அப்படின்னா அந்த நிலைப்பாடை நீங்க சொன்ன மாதிரி கருத்தை நான் பதிவு செய்ய விரும்பவில்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர்கள் போய் இணையக்கூடும். அப்படி சூழலில் பார்க்கும்போது இந்த கருத்து கணிப்பில் அதிகமான அளவில் அந்த இளம் வயதினர் பங்கெடுக்கக்கூடிய சூழல் உருவாகுமானால் கட்டாயம் இது வரவேற்பு என்ற காலகட்டத்திற்குள் அந்த அம்சத்திற்குள் தான் அது அடங்கும். அப்படி பார்க்கும்போது அந்த வரவேற்கக்கூடிய 44% அப்படியே வாக்குகளாக மாறும் என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதனாலதான் எங்க கேள்வி வந்து அந்த 12 to 17 அப்படிங்கறத பார்க்கும்போது அந்த 15% வந்து எங்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இந்த மொத்த கருத்து கணிப்பே வந்து மாறலாம். அத்தனை வரவேற்பு எதிர்ப்பாவே மாறலாம். அப்போ வந்து அவர் வந்து என்ன மாதிரி விஷயங்களை சொல்றாரு, என்ன விஷயங்களை செய்யறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெறக்கூடிய விஷயமா இருக்கு. அதுல நோ டவுட். காரணம் அவர் சகோதரர் பாலு சொல்லும்போது சொன்னார், நம்ம வந்து ஒரு 10-20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு அரசியல் சூழ்நிலை இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு இருந்த அரசியல் வந்து கருத்தியல் ரீதியான அரசியல் இருந்தது, கொள்கை கோட்பாடுகளின் ரீதியாக அரசியல் முன்னெடுக்கப்பட்ட காலம் என்று ஒன்று இருந்தது. அப்ப இன்னைக்கு வந்து என்னதான் கருத்தியல் கொள்கைகளை முன்னெடுத்துட்டு போனாலும் கூட
அந்த கருத்தியலை கொள்கைகளை ஒரு மத்திய அரசு இணக்கமான இல்லாத சூழ்நிலையிலும் கூட அதை போராடி பெறுவதற்குண்டான வலுவான தலைமையும் நமக்கு தேவைப்படுகிறது. வெறும் கருத்தியலை மட்டுமே வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் அரசியல் நடத்திவிட முடியாது. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கருத்தியலும் கொள்கையும் கோட்பாடும் எந்த அளவிற்கு முக்கியமானதாக கருதப்படுகிறதோ அந்த அளவிற்கு அந்த கருத்தியலை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்குண்டான வலுவான தலைமையும் நமக்கு அவசியம் தேவைப்படுகிறது. ரஜினிகாந்த் அவர்கிட்ட இருக்குன்னு அந்த தலைமை பண்பு அப்படி என்று பார்க்கிற போது அவர் எத்தகைய தலைமை பண்புகளை வெளிப்படுத்த போகிறார் என்பதை பொறுத்துதான் அவருடைய வெற்றி வாய்ப்பு. அது எந்த பக்கம் வேணா போலாம் அப்படிங்கறது நினைக்கிறீங்க. திரு பாலு அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த கன்னடர் அப்படிங்கிற விமர்சனம் அவருடைய வளர்ச்சியை பாதிக்குமா அப்படின்னு கேட்டா 50% வந்து பாதிக்காதுன்னு சொல்றாங்க, 38% தான் பாதிக்கும்னு சொல்றாங்க. ஒரு கன்சிடரபிள் டிஃபரன்ஸ் வந்து அங்க இருக்கிறத பாக்குறோம். அதே போல முதலமைச்சராக மீண்டும் சினிமா நட்சத்திரத்தை தேர்வு செய்வாங்களான்னு கேட்கும் போதும் ஆம்னு 44% சொல்றாங்க. வந்து பிரதானமா அவர்கள் திரு ரஜினிகாந்த் அவர்கள் மீது நீங்கள் வைத்து வந்த 2 பிரதான விமர்சனங்களுக்குமே மக்கள் உங்களுடைய கருத்துக்கு மாறாதான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கணும். இது எப்படி பார்த்தாலும் ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டு ஒரு நபரினுடைய அவருடைய எண்ணம், அவருடைய திட்டம், எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறார் என்பதை மிகைப்படுத்தி நாம் விவாதிப்பதும் கருத்து கணிப்பு நடத்துவதும் இதுபோன்று இதுதான் நடக்கப் போகிறது, இப்படித்தான் ஆகப் போகிறது என்ற யூகத்தின் அடிப்படையில் எந்த அளவிற்கு மாளிகையை கட்டினாலும் கூட யதார்த்தம் என்பது வெளிப்படத்தான் போகிறது. நான் சொல்றேன், இவர் வருவார், என் கையில் இருக்குது, நான் உள்ளே வச்சுருக்கேன்னு சொல்கிறார். வாங்க, உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்குது பார்ப்போம், அது செல்லுமா செல்லாதா பார்த்துரும், அதில் ஒன்றும் தப்பு இல்லை, அவர் வரட்டும். ஆனால் என்ன இப்போ இங்கே என்ன பேசப்படுது, திரு பத்திரிகையாளர் ரமேஷ் அவர்களிருந்து எல்லோருமே மாற்று என்று சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் 2 கட்சிகள் 50 ஆண்டுகள் ஆட்சி செய்து விட்டார்கள். அந்த 2 கட்சிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாட்டாளி மக்கள் கட்சி பெரிய அளவில் பட்டியலிட்டு இதனை மாற்றங்கள் வேண்டும் என்று சொன்னது. நாள்தோறும் தினந்தோறும் மக்களுக்காக பல்வேறு பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அரசியலுக்கு வருவதற்கு பிறகு அவருடைய கொள்கை நிலைப்பாடுகள் வேறுபுறமாக இருக்கட்டும், ஒரு மனிதனாக இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் ஒரு நடிகராக இருந்து கொண்டு இந்த நாட்டில் நான் என்னை வாழ வைத்த தமிழ் மக்கள் என்று சொல்லக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் சமூக பார்வையோடு கடந்த காலங்களில் அவர் செய்ததை தயவு செய்து நீங்கள் பட்டியலிடுங்கள். இதை தமிழ்நாட்டிற்கு செய்திருக்கிறார். கடந்த முறை மழை பெய்தது, சென்னையில் மிகப்பெரிய மழை, எல்லாரும் அவங்களோட இருக்கக்கூடிய பொருளாதார நிலைக்கு தகுந்த அளவிற்கு அவருடைய உதவிகளை செய்தார்கள். ரஜினி என்ன செய்தார் சொல்லட்டும். இன்றைக்கு சமீபத்தில் நடிகராக இருக்கக்கூடியவர்கள் சினிமாவிற்கு வர தகுதி இருக்கிறதா என்ற அடிப்படையில் பார்த்தால் இவரை விட தகுதியான நடிகர்கள் இருக்கிறார்கள். சமுத்திரகனி எடுத்துங்க, கஞ்சா கருப்பு எடுத்துங்க, வடிவேல் எடுத்துங்க, இவரெல்லாம் இவரை விட தகுதியானவர்கள். ஏன் நான் சொல்றேன்னா, தொண்டன் ஒரு படம் சமீபத்தில் வந்தது, ஒரு ஆம்புலன்ஸை வச்சு நடக்கக்கூடிய மாதிரி ஒரு படம், அது ஓட்டுநர்களாக. கஞ்சா கருப்பு ஒரு ஆம்புலன்ஸே வாங்கி தராரு, சமுத்திரகனி 3 ஆம்புலன்ஸை வாங்கி தராரு, 3 கிராமத்துக்கு கஞ்சா கருப்பு போர்வெல் போட்டு தராரு. இப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கிறார்கள். வடிவேலு அரசியலுக்கே வந்து அரசியலுக்கு வந்ததாலேயே கலை உலகத்தையே இழந்து போயிட்டார். இன்னைக்கு ஒரே ஒரு கட்டிடத்தை இடித்ததற்காக, தன்னுடைய கல்யாண மண்டபத்தை இடித்ததற்காக அரசியலுக்கு வந்தார் விஜயகாந்த். அவர் இல்ல எல்லாமே விவாதம் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்றேன் நல்ல விஷயம், அவருடைய கல்யாண மண்டபமோ ஏதோ ஒரு அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுன்னா மிகப்பெரிய மக்கள் உணர்ச்சி வசப்படுவார்கள், பெரிய ஆதரவு வரும், அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் கடந்த காலத்தில் நடிகராக இருந்த காலகட்டங்களில் தமிழ் சார்ந்த இந்த மண் சார்ந்த இந்த மக்களுக்கான பிரச்சனையில் அவர் எப்படி நடந்து கொண்டார், அவருடைய வயது என்ன, இத்தனை ஆண்டு காலம் அவரை ஒரு நடிகராக பார்த்தோம், இத்தனை ஆண்டு காலம் திரையுலகத்தில் தொடர்புடையவராக பார்த்தோம். இதை தாண்டி அவருக்கென்று ஒரு தனித்துவம், ஒரு அரசியல் பார்வை, ஒரு சமூக பார்வை, இந்த மக்கள் மீதான ஈடுபாடு ஏதாவது ஒன்று அவருக்கு இருக்கிறது என்றால், நீங்கள் ஜெயலலிதாவை எடுத்துங்க, இல்ல நான் சொல்லிடுறேன், ஜெயலலிதாவை எடுத்துக்கொண்டாலும் எம்ஜிஆரை எடுத்துக்கொண்டாலும் யாரை எடுத்துக்கொண்டாலும் அரசியலோடு அவர்கள் சினிமா துறையோடு வாழ்ந்தார்கள். ஆனால் இவர் அதற்கு மாற்றானவர். ஒருபோதும் அரசியல் தொடர்பில்லாத ஒரு நபராக வாழ்ந்துவிட்டு திடீரென்று அரசியலுக்கு வர்றது, அரசியலுக்கு வந்தால் முதலமைச்சர் ஆவாரா? ஏன் ரஜினிகாந்த் முதலமைச்சர் ஆகிடுங்க, அப்புறம் அரசியலுக்கு வர வைப்போம். ரொம்ப ஈஸியான வேலையா போயிடும்ல. அப்படி செய்ய முடியாது. திரு ஜீவா அவர்கள்ட்ட அவருடைய விமர்சனங்களுக்கு பதில் சொல்லுவார். ஒரு ரொம்ப அதாவது இந்த அண்ணன் சொன்ன விமர்சனங்களை பல கட்சிகள் எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நாங்கள் பலமுறை விளக்கம் சொல்லிட்டோம். அண்ணா வந்து கேட்டாங்க தமிழகத்துக்கு என்ன செஞ்சார், மழைக்கு என்ன செஞ்சார்னு கேட்டாங்க. மழைக்கு என்ன செஞ்சார்ன்றதை நான் சொல்கிறேன்னா, கடலூர் மாவட்டத்தில் மழைக்கு 20 லட்ச ரூபா எங்களுடைய அகில இந்திய தலைமை மன்ற தலைவர் சுதாகர் சாரே நேராக போய் 20 லட்ச ரூபாய்க்கான உதவிகளை செஞ்சாங்க. 20 லட்சம் பேப்பர் கட்டி நான் காரேன்,
10 லட்சம் ரூபாய் ரஜினிகாந்த் இல்ல இல்ல மழைக்கு கொடுத்தார். இல்ல இல்ல அதை தாண்டி இப்ப எப்படி வருது செஞ்சிருக்காருல்ல செய்யவில்லை நீங்க இவர் வாயால வரணுங்கிறதுக்காக சொன்னேன். நீ சினிமா துறையில் பணம் கொடுத்தவருடைய பட்டியல் எடுங்க. ரஜினிகாந்த் எந்த இடத்துல இருக்கிறார், ஒரு படம் எந்த அளவுக்கு ஓடுகிறது, எத்தனை கோடி ரூபாயை இவர் சம்பளம் வாங்குகிறார், நீண்ட நேரம் நீங்க தொடர்ந்து விமர்சனங்களை வச்சீங்க, அவர் தொடர்ந்து பதில் சொல்லுங்க. எனக்கு நீங்க டைம் கொடுங்க. நான் அதாவது 20 லட்சம் ரூபாய் ஓகேவா. அதே மாதிரி ராகவேந்திர மண்டபத்தில் அன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க இருந்து ரசிகர் மன்றங்கள் மூலிமா அனுப்பப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து அங்கேருந்து கலெக்ட் பண்ணி நிறைய பகுதிகள் சென்னை முழுக்க எத்தனையோ இடங்களுக்கு வந்து நாங்கள் கொண்டு போய் கொடுத்தோம். ஓகே, இது நானே நேரடியாக கொண்டு போய் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது, அன்னைக்கு வந்து அந்த 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 பணி துப்புரவு பணி செய்ய வந்த அந்த தொழிலாளர்கள் எல்லாத்தையும் ராகவேந்திர மண்டபத்தில் தான் தங்க வச்சுருந்தோம். இதெல்லாம் ஒன்று. இந்த மழைக்கான செய்யப்பட்ட விஷயங்கள் இது மட்டும் 5 கோடி ரூபாய்க்கு மேலே. அவர் வந்து இடது கை செய்கிறது வலது கை தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவர். என்றைக்குமே தர்மம் செய்கிறவங்க சொல்லிட்டு செய்யணும், உங்களுக்கு போஸ்ட் அடிச்சுட்டு செய்யணுன்றது அவசியம் கிடையாது. நீங்கள் இப்படி கேட்குறதுனால தான் நாங்கள் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறோம். இதுக்கு மேலே நாங்கள் சொல்லலைன்னா நீங்கள் என்ன செஞ்சாருன்றதை நீங்கள் காலம்புறம் கேட்டுகிட்டே இருப்பீங்க. இன்னொன்று, தமிழ்நாடு முழுக்க அதாவது எத்தனை இலவச திருமணங்கள் செஞ்சு வச்சுருக்காருன்றதுக்கான விஷயங்கள் இருக்குது சீர்வரிசையோட. ஓகே, இதே தமிழ் மக்களுக்காக தான் கல்யாண மண்டபத்தை எழுதி கொடுத்துருக்காரு. நதிகள் இணைப்புக்கு 1 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னார், தந்தாரான்னு கேட்பாங்க. 1 கோடி ரூபாய் என்றைக்கு இருந்தாலும் இவங்க இப்படிலாம் கேட்பாங்கன்னு தெரியும். அவங்க அண்ணன் சத்யநாராயணா கெய்கோட் அவர்களுடைய பொறுப்பில் சொல்லி அந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் இணைக்கிற அன்றைக்கி அந்த அமௌண்ட் அது உங்களுக்கு டைரெக்டாக வந்துடும். இல்லை ஆமாம், வந்து நாங்கள் செய்வோம். வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட ஏகப்பட்ட நல்ல திட்டங்கள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஏன்னா பணம் நாங்கள் என்ன ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லையே. எங்களுக்கு தான் பார்த்தீங்கல்ல, வரோன்னு சொன்னோன்னே 44% இருக்கு. நாங்கள் பணம் கொடுத்து எங்களுக்கு செலவு பண்ண வேண்டிய பணம் எங்களுக்கு எதுக்கு? அரசாங்கத்தில் அர்த்தம் எது? அப்போ நாங்கள் பணம் கொடுத்து தான் வாங்கணுன்றீங்களா? அப்போ சிஸ்டம் சரியில்லை. அந்த சரியில்லாத சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான், கரப்டடான சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணதான் அவர் வராரு. நம்ம யாருமே பேச வேண்டாம். அது வந்து யாருமே எந்த அரசியல் கட்சியுமே செய்யக்கூடாத விஷயம். அதனால அதை நம்ம என்டோஸ் பண்ணல. இப்போ அண்ணன் தான் சொன்னாங்க, அப்போ சிஸ்டம் சரியில்லைன்றதை அவர் ஒத்துக்கிறார் இல்லையா? அது மூலியமா தமிழ்நாடு மக்கள் பணம் இல்லாமல் ஓட்டு வாங்க மாட்டாங்கன்றதை அண்ணன் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. ரைட். சரி, திரு ரமேஷ் அவர்கள்ட்ட நான் கொண்டு போக நினைக்கக்கூடிய விஷயம், இந்த இதில் வந்து கன்னடர் என்றால் வந்து அவருடைய வளர்ச்சியை பாதிக்காது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. இல்லை வந்து சினிமா நட்சத்திரமாக இருந்தால் அதுவும் வந்து ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத வந்து மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறது இருக்குது. பட் அதை தாண்டி திரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் முதலமைச்சராக வாய்ப்புள்ளதா அப்படின்னு கேட்கும்போது 42% ஆம்னு சொன்னாலும் 46% இல்லை, முடியாது, அவரால் முதலமைச்சராக முடியாது அப்படின்னு தான் சொல்றவங்க தான் அதிகமா இருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தா அவர் ஒரு முக்கியமான சக்தியாக இருக்க முடியும். ஆனால் ஒரு தனிப்பெரும் விஷயமா வந்து ஒரு கட்சியாவோ ஒரு இதுவாவோ வந்து உருவெடுக்க முடியாது அப்படிங்கறத தான் மக்கள் வெளிப்படுத்துறாங்க. அவர் இன்னும் அந்த முடிவை எடுக்காதனாலையும் இன்னும் ஒரு சாரார் மக்கள் மத்தியிலே கூட, எப்படி ஊடகங்கள்லையும் அரசியல் கட்சிகள் மத்தியிலையும் இது ஒரு விவாத பொருளாக மாறி அவர்கள்லாம் இப்படி தான் சொல்லுவார், வரமாட்டார்னு ஒரு எதிர்கருத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் அவர் ஒன்ஸ் அந்த முடிவை அறிவித்த பிறகு நிச்சயமாக அது ஒரு எழுச்சியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அரசியல் குழப்ப நிலை காரணமாக, நான் திரும்ப அதை தான் சொல்கிறேன், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் குழப்ப நிலை காரணமாக நிச்சயமாக அவர் ஒரு வலிமையான சக்தியாக அதற்கு காரணம் ஒரு கூட்டணி கட்சியா இருக்க முடியும், இல்ல வந்து ஒரு ஃபோர்ஸா இருக்க முடியும், ஆனா ஒரு தனிப்பெரும்பான்மை பெறக்கூடிய ஒரு நபரா இருக்க முடியாது. எனக்கு தெரிந்தவரை நான் வந்து அரசியல் ஏரியா பொலிட்டிக்கல் கவர் பண்ற ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையிலும் பல விஷயங்கள் பலரோடு தொடர்ந்து பேசுகிற வாய்ப்பு இருக்கின்ற முறையிலையும் திரு ரஜினிகாந்த் அவர்களோடையும் பேசியிருக்க முறையிலையும் நான் சொல்கிறேன், நிச்சயமாக அவர் தனி கட்சி தான். அவர் எந்த ஒரு கட்சியிலையும் போய் இணையிறதோ ஆதரவுன்றதோ கிடையாது. அவர் தனி கட்சி தான் தொடங்குவார். அப்படி ஒரு அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒன்ஸ் அவர் கொடுத்து அவருடைய பாலிசி, அவருடைய ப்ரோக்ராம்ஸ், அவருடைய செயல் திட்டங்கள் எல்லாம் என்ன சொல்லுவார். இப்போ வந்து பிரச்சனைக்கு கருத்து சொல்லியிருக்காருன்னா எப்பப்போ ஒரு சில நேரங்களில் சொல்லியிருக்கார். திரு பால் அவர்கள் குறிப்பிட்டது போல அவர் நன்கு விவரம் தெரிந்தவர் தான். அவர் சில விஷயங்களை அவருடைய அரசியல் சௌரியத்துக்காக மறந்துடலாம். முதலில் ஜெயலலிதா அவர்கள் மிக வலிமையான தலைவர், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அவருடைய முதல் ஆட்சி காலத்தின் போது முதல் அதிருப்தி குரல் ஒலித்தது திரு ரஜினிகாந்த் அவர்களிடமிருந்து தான். நம்ம அதை மறந்துட முடியாது, அதை கடந்து போக முடியாது. அந்த மாதிரி சில பிரச்சனைகளின் போது அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார், அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். அதே போல இந்த அவர் ஒன்ஸ் அதை உறுதிப்படுத்தியது பிறகு நிச்சயமாக இந்த தோற்றம் மாறும். அதே போல திரு பால் அவர்கள் என்ன பங்களிப்புன்னாரு, திரு ஜீவா அவர்கள் பதில் சொன்னாரு. எனக்கும் தனிப்பட்ட முறையில் தெரியும், கல்விக்கு உதவி இருக்கிறாரு, பல அவருக்கு வர்ற கடிதங்கள் அடிப்படையில் திருமணங்களுக்கு உதவி இருக்காரு. அந்த மாதிரி ஒரு அவருடைய அந்த உதவிகள் வந்து
அவர் வெளிப்படுத்திட்டது கிடையாது. அது வந்து வெளியே சொன்னது கிடையாது அப்படிங்கிறது உங்களோட பார்வை புரிஞ்சுக்கிறேன். ஆரம்பத்தில் திரு விஜயகாந்த் அவர்களும் அப்படிதான் செஞ்சிட்டு இருந்தார். ஓகே, நான் திரு பாலு அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தா கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, தேசிய கட்சியில் இணையணும், மாநில கட்சியில் இணையணும் அப்படிங்கிறத விட 64% மக்கள் கிட்டத்தட்ட 2/3 வந்து கிட்டத்தட்ட புதிய கட்சியை வந்து அவர் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ மக்கள் சொல்றாங்க. அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் மேல ஒரு விரக்தி, ஒரு புதிய கட்சி வரணும், ஒரு புது சக்தி வரணும் அப்படிங்கறதா இருக்கிறாங்களா? அப்போ வந்து இருக்கக்கூடிய கட்சிகள் மேல, மாநில தேசிய கட்சிகள் மேல இருக்கிற ஒரு விரக்தியா இல்ல வந்து ஒரு டிசாட்டிஸ்பாக்சனா அதை பார்க்கணும்? அதாவது அரசியல் என்பதும் தமிழக அரசியல் என்பதும் இந்த சூழல் என்பதும் தனிநபர் சார்ந்தது அல்ல, ஒரு இயக்கம் சார்ந்தது தான் ஒரு அரசியலாக இருக்க முடியும். எனவே நான் ஒரு தனிநபர் என்றால் மந்திரத்தில் மாங்காயை உழவைக்க முடியாது, அதுக்கான வாய்ப்பே கிடையாது. பேசுவதற்கு வேண்டுமானால் இனிப்பாக நாம் பேசிவிடலாம். ஆனால் நிலவரம் என்னவென்று சொன்னால், ஒரு அரசியலை நாம் கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் அந்த வாக்கை நாம் பெற வேண்டும். அந்த வாக்கை பெறக்கூடிய நிலைமையில் இன்றைக்கு ரஜினிகாந்த் அவர்களும் அவருடைய ரசிகர் மன்றமும் அவரை சார்ந்து ஆதரிக்கக்கூடியவர்களும் தமிழ்நாட்டில் அந்த கட்டமைப்புக்கான உட்பட்டு இருக்கிறார்களா என்ற கேள்வியை நீங்கள் வைத்திருந்தால் கேட்கலாம். ஆனா என் கேள்வி வந்து அவர் புது கட்சி தான் ஆரம்பிக்கணும்னு 64% பேர் சொல்றாங்க. அவர் அவங்க ஈஸியா திமுக ல இணையணும், பாஜக ல இணையணும், அவர் பாமக ல இணையணும்னு சொல்லிருக்கலாம். அதுதான் நான் சொல்றேன். அவர் ஒரு புது கட்சிக்கான தேவை இருக்குதுன்றத அதை காட்டல. நான் மீண்டும் சொல்றேன், திமுக அண்ணா திமுகவின் மீதான வெறுப்பு, அதற்கு ஒரு மாற்று என்ற எண்ணம், அந்த அடிப்படை தமிழக மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கான மாற்று நபரால் அல்ல, ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும், கொள்கை சார்ந்து இருக்க வேண்டும். இன்றைக்கு கவர்னன்ஸ் என்றால் என்னவென்று தெரிய வேண்டும், நீர் மேலாண்மை என்னவென்று தெரிய வேண்டும், விவசாயிகளுடைய பிரச்சனை, காவிரி பிரச்சனை, 18ஆம் தேதி கொள்ளிடத்தில் தடுப்பணை, அதனால் உப்பு தண்ணீர் உள்ளே வருகிறது என்பதற்காக பாட்டாளி அன்புமணி ராமதாஸ் போராட்டம் சொல்வார். இது போன்ற பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும், நாள்தோறும், தினம்தோறும் இது தொடர்பாக அறிக்கைகளும் அந்த போராட்டங்களும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் நீங்க பிடிச்சிருந்தா இந்த 44% வந்திருக்கு. இல்ல, நீங்க அததான் நீங்க தயவு செய்து நான் என்ன சொல்றேன்னா, கடந்த தேர்தலோடு ஒப்பிட்டு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த விஷயங்களை முன்னிறுத்தி வைத்ததோ அதை ஒதுக்கி வைத்துவிட்டு யாராலுமே பேச முடியாது. அந்த கருத்து இன்னும் நின்று கொண்டுதான் இருக்கிறது. அந்த கருத்தினுடைய அன்புமணி ராமதாசனுடைய பிரச்சார வீச்சு தான் இந்த மாற்று வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்து. இது ரஜினிகாந்தோட கருத்து அல்ல. அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, திமுக அண்ணா திமுக வேண்டாம் என்று சொல்லக்கூடிய கருத்து. ஏற்கனவே டாக்டர் அன்புமணி இருக்காரு, ஏற்கனவே திரு திருமாவளவன் இருக்காரு, ஏற்கனவே இந்த தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க அப்படின்றது மக்களுடைய நினைப்பா இருக்குமானால் ரஜினிகாந்த் அவர்களை வரவேற்கிறேன் 44% சொல்ல மாட்டாங்க. அவங்க அவர் வேண்டாங்க, எனக்கு இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நான் இப்பவும் சொல்றேன், ரஜினி எங்கள் அன்புமணி ராமதாஸுக்கு இனிய நண்பர், நல்ல நடிகர். அவர் வந்து அரசியலுக்கு தயவு செய்து வரட்டும். ஆனால் கள நிலவரம் என்னவென்றால், ரஜினி ஒரு சட்டமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெறுவது என்பதே மிகப்பெரிய கடினம், முடியாது. அந்த நிலவரம் அந்த தேர்தல் முடிந்து வாக்குகள் எண்ணப்பட்ட பிறகு தமிழக அரசியல் என்ன என்பது ரஜினிக்கும் புரியும், ரசிகர்களுக்கும் புரியும். அவர் வந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஊடகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இது புரியும். இதுதான் தமிழகத்தினுடைய நிலைப்பாடு. நான் திரு ஜீவா அவர்கள்ட்ட எடுத்துட்டு போக நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஆதரவு வந்திருக்கு, 40% 45% ஆதரவு வந்திருக்கு. இதெல்லாம் வாக்கா மாறணும் அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு வந்து தமிழ்நாடு முழுவதும் வேணும். 65% பேர் புது கட்சி தொடங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு புது கட்சி தொடங்குறது அப்படிங்கிறது, ஒரு ரசிகர் மன்றங்களை வந்து கட்சி ரீதியான விஷயங்களை மாற்றுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பணி. அதை வந்து முழுமையா மேற்கொண்டு செய்யறதுக்கான கட்டமைப்பு திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அவருடைய ரசிகர் மன்றத்துக்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திமுக அதிமுக போன்ற கட்சிகளோட கட்டமைப்பு எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது முதல்ல அண்ணன் வந்து எங்களை வந்து வாழ்த்தினதுக்கு ரொம்ப நன்றி. அவரை வரவேற்றுட்டே இருக்கார். அவர் வந்து என்றைக்குமே வந்து அவர் வரணும், வந்து நிற்கட்டும்னு சொல்கிறார். ஒருத்தர் வர்றதுக்கு முன்னாடியே அவர் வரமாட்டார், ஜெயிக்க மாட்டார்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. வரோம், வந்ததுக்கப்புறம் தேர்தல் காலத்தில் நம்ம சந்திப்போம். அது ஒன்று. ரெண்டாவது, ரசிகர் மன்றங்களுடைய கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. ரசிகர் மன்றங்கள் இன்றைக்கும் நீங்கள் இணையதளத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரசிகர்களும், நான் சொல்கிறேன், இணையதளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்லைன் பேஜஸ்லேயும் ஃபேன் கிளப்ஸாக இருக்கக்கூடியவங்க எல்லா வயதுலையும் இருக்காங்க. அது 18-20 வயசுலேருந்து ஃபுல் ஆக்டிவாக இருக்காங்க. இவங்க எல்லாருமே எங்களுக்கு வந்து ஓட்டர்ஸ் வயசு உள்ளவங்க தான். அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி 40 வயசுக்கு மேலே மெச்சூரிட்டி இல்லவங்க ரஜினி சார் வந்து யோசிக்கிறாங்களா, இவங்க வந்து ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்களோட சராசரி வயது தெரிஞ்சுக்கலாம். எங்களுக்கு 18லேருந்து 60 வயசு வரைக்கும் ரசிகர் மன்றத்தில் ஆட்கள் இருக்காங்க. சராசரி வயது சராசரியாகவே இருக்காங்க. நிஜமா சென்னை மாவட்ட தலைவர் ராமதாசனுக்கு வந்து 60 வயசு 55 வயசு இருக்கும். அதுதான் சொல்றேன். அவருக்கு வாக்கு இருக்குல்ல, வாக்கு இருக்கு நிச்சயமா. இல்ல அவருக்கு அனுபவம் இருக்குல்ல, அவர் கூட இளைஞர்கள் வந்து பயணிப்போம். கேள்வி எங்க வருதுன்னா, அவர்கள் களத்தில் நின்று உழைக்க வேண்டும். திரு ரஜினிகாந்த்
திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கே வந்து இன்னைக்கு 65+ வந்து அவருடைய ஏஜை பார்க்க முடியுது. ரசிகர் மன்றத்துல தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து 40 வயசு 50 வயசு தாண்டியவர்கள் வந்து மெஜாரிட்டியா ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்துல நீங்க இருக்காங்கன்னு 50 பார்க்க 65 சொல்றீங்க. முடியுது. நீங்க சொல்ற மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் அதே வயசு தான் இருக்கும். ஐயா ராமதாஸ் ஐயாவுக்கும் அதே வயசு தான் இருக்கு. ராமதாஸ் ஐயாவுக்கும் அதே வயசு இருக்கும். அவங்களால கலப்பணி செய்யும்போது அவர் இல்ல எது அண்ணா அப்ப நான் என்ன சொல்றது இல்ல கேள்வி எங்க வருதுன்னா அவங்களுக்கு வந்து திமுக அதிமுக போன்ற கட்சிகள்லாம் ஒரு பூத்துக்கு 8 பேர் அவங்க வந்து அவங்க கட்டமைப்புல வச்சிருக்காங்க. அவ்வளவு வந்து அவங்களுக்கு வந்து கொடி கட்டுறதுல இருந்து இதுல இருந்து அவங்களுக்கு வந்து அவ்வளவு ஆள் பலம் அங்க வந்து போறது, அங்க வந்து ஓட்ட வாங்குறது, கேன்வாஸ் பண்றது. நான் வாங்குறதுன்னா இந்த வாங்குறது சொல்லல, அதை கேன்வாஸ் அதை கேன்வாஸ் பண்றது, அது மாதிரி ஒரு முழுமையான ஒரு கட்டமைப்பு வந்து அவசியப்படுது. விஜயகாந்த் அவர்களுடைய உதாரணம் வந்து அடிக்கடி கோட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு. அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரசிகர் மன்றங்கள் மூலமாக இன்டைரக்டா வந்து உள்ளாட்சி தேர்தலில் ஒரு ரசிகர்கள் எல்லாம் போட்டிட்டாங்கன்ற வரைக்கும் வந்து ஒரு முழுமையான விஷயத்தை உருவாக்கிட்டு அப்புறம் அரசியலுக்கு வந்தார். ஆனா இப்போ வரக்கூடியவங்க வந்து முழுமையா அந்த கட்டமைப்பு உருவாக்க முடியுமான்னு இருக்கு. நீங்க கட்டமைப்பு உருவாக்க முடியுமான்றதெல்லாம் வேணாம். இன்னைக்கு பல கட்சியில அண்ணன் கட்சியா இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், தேமுதிக இருக்கட்டும், எல்லா கட்சியிலையும் அந்தந்த ஊர்ல பொறுப்புல இருக்கக்கூடிய அந்த அந்த வட்டம் மாவட்டம் ரேஞ்சில் இருக்கவங்க எல்லாருமே ரசிகர் மன்றத்தில் இருக்க பெரும்பான்மையான மக்கள் அங்க போயிருக்காங்க. தலைவர் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் வரலான்னு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. அது இவங்க தேர்தல் வரும்போது கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களே பார்க்க போகிறாங்க. ஸோ அப்போ அந்த கட்டமைப்பு எந்த அளவுக்கு வந்து அது அனுபவபூர்வமாகவும் இருப்பாங்க. ஏன்னா அவர் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க, ஆரம்பிக்கிறதுக்கான நேர கால தாமதமானதுனால அவங்க தலைவர் சொன்னால் நீங்கள் எங்கேயாவது போய் ஒர்க் பண்ணுறதுனா பண்ணுங்கள், நான் ஆரம்பிக்கும்போது கூப்பிடும்போது வாங்கப்பான்னு சொன்னாங்க. ஸோ அவங்க அங்கே போயிருக்காங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் கெயின் பண்ணிட்டு வருவாங்க. சோ அதெல்லாம் ஆள் வச்சிருக்கீங்க, ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் இங்க எங்களுடைய ஆளுங்க அங்க போயிருக்காங்க. நாங்க ஆள் வைக்கல, நாங்க இங்க இருந்து அவங்கள கடத்திட்டு வர போறது இல்ல. அந்த மாதிரி நாங்க இங்க அனுப்ப போறது இல்ல. உங்களுக்கு இது கலா யதார்த்தம். இவங்க எல்லாரும் வரதுக்கு முன்னால இருந்து அவங்க கிட்ட ரசிகர்கள் இருக்காங்க. அந்த கட்டமைப்பு உருவாக்கிட முடியும்ன்ற நம்பிக்கை. கட்டமைப்பு ஆல்ரெடி இருக்கு. இன்னைக்கும் நாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இப்போ நாங்கள் ஃபங்க்ஷன் இப்போ சார் கூப்பிட்டு ஃபோட்டோ பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இதை ஒழுங்கு நடவடிக்கை பண்ணணுன்றது ஒரு விஷயம் தான். கட்டமைப்பு வெரி ஸ்ட்ராங், டவுட்டே வேணும். ஓகே, நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். திரு ரமேஷ், உங்களுடைய இறுதியான பார்வை. அதாவது ஒரு 2 விஷயம் வேகமாக சொல்லிடுறேன். நண்பர் பாலு அவர்கள் குறிப்பிட்டார், நீர் மேலாண்மைன்னா என்னென்னு அவருக்கு தெரியுமா, விவசாயிகள் பிரச்சனை அவருக்கு தெரியுமா. இது வந்து ஒரு மேலெழுந்து வாரியாக பார்க்கக்கூடிய பார்வையாக அப்படி ஒரு தேர்ந்த வழக்கறிஞரான திரு பாலு அவர்கள் அப்படி பார்க்கக்கூடாது. வேறொரு துறையில் இருக்கிறதுனாலேயே அவருக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றிய பார்வையோ புரிதலோ இருக்காது. நம்ம கிடைக்கிறது இல்லை, வெளிப்படுத்துறதுன்னு போது அவர் இறங்கும் போது நான் தான் சொல்கிறேன்னா பாலிசி அண்ட் ப்ரோக்ராமோட தான் அவர் ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். அப்புறம் வந்து அதே மாதிரி ஒருத்தர் அண்டர்மைன் பண்ணுற மாதிரியும் அவர் தேர்ந்த ஒரு இதனால் நான் சொல்கிறேன், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். கள நிலவரம் அவருக்கு சாதகமாக இல்லை என்று சொன்னால் சில கட்சிகள் கலவரம் அடைய வேண்டிய சூழ்நிலையே ஏன் வருது? கொஞ்சம் கலவரம் ஏற்படுது சில கட்சிகள் மத்தியில். ஒரு அதிர்வலைகளை அவருடைய வருகை என்பது தோற்றுவித்திருக்கிறது. ஆகவே அதனால் அவருக்கு கட்டமைப்பு என்பது எம்ஜிஆர் அவர்கள், மறைந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 72 இயக்கத்தை திடீரென்ற ஒரு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட போது அவருடைய ரசிகர் மன்றம் என்பது தான் அவருடைய கட்சியினுடைய மிகப்பெரிய வலுவான அடித்தளமாக அமைந்திருந்தது. இவருக்கும் அந்த செல்வாக்கு இருக்கு. ஆகவே வந்து வலிமையான ஒரு லீடருக்கான ஒரு சர்ச் இருக்குன்னு பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்டார். அது வந்து இவருடைய கரிஸ்மா காரணமாக அவர் ஒரு ஸ்ட்ராங் லீடராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் என்ற நம்பிக்கையும் மக்களுக்கு ஏற்படக்கூடிய சாதகமான சூழ்நிலை இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். ப்ரொஃபசர் வெங்கடேஷ், உங்களுடைய இறுதியான பார்வை. வழக்கறிஞர் சகோதரர் பாலு சொன்னது போல அரசியல் களம் என்பது ஒரு தனிப்பட்ட, அரசியல் களத்தில் செயல்படுவது என்பது ஒரு தனிப்பட்ட கலை. அரசியல்வாதியை கொண்டு போய் ஒரு சினிமா ஷூட்டிங்கில் நடிக்க வச்சிங்கன்னா அவரால் முடியாது, கஷ்டம். அதே போல் ஒரு சினிமா ஷூட்டிங்கில் இருக்கக்கூடிய அல்லது ஒரு நடிகரை கொண்டு வந்து அரசியல் களத்தில் திடீரென உள்ளே இறக்கி அரசியல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய சவால். சினிமா துறையிலோ அல்ல கலைத்துறையிலோ இருந்த சூழ்நிலையை பயன்படுத்தி மட்டுமே நான் அரசியலில் சாதிக்க முடியும் என்று நினைப்பதும் தவறு. ஏன்னா பல்வேறு சர்க்கிள்களை மிகப்பெரிய நடிகர் திலகம் என்று சொல்லக்கூடிய சிவாஜி கணேசன் மிகப்பெரிய சர்க்கிளை சந்தித்த இதே தமிழகத்தில் தான் சந்தித்தார். நான் அதை விட மேலே போய் சொன்னார், தெலுங்கில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக கொடிகட்டி பறந்த சிரஞ்சீவி ஒரு கட்சியை ஆரம்பித்து கட்சியை வழிநடத்த முடியாமல் கடைசியில் எங்கே போய் இணைந்து அந்த கழகத்தை அடமானம் வைத்து விட்டு இன்றைக்கு அந்த கழகத்தில் இணைந்து விட்டார், காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைந்து விட்டார். ஆக அப்படி வரும்போது
சகோதரர் ஜீவா ஒன்று சொன்னார், மன்றங்கள் அனைத்தும் அரசியல் செய்வதற்கு தயாராக இருக்கிறது. மன்றங்கள் ஆரம்பிக்கப்பட்டு மன்றங்களுக்கு உண்டான இலக்கு என்பது, செயல்படுவதற்குண்டான இலக்கு என்பது வேறு. ஆனால் அதே மன்றங்கள் அல்லது அந்த நடிகரின் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த மன்றங்களோ அல்லது நற்பணி இயக்கங்களோ அரசியல் களத்துக்கு மாறுகிற போது அந்த மன்றங்கள் அரசியல் களத்தை நோக்கி பயணிக்க முடியுமா என்பது ஒரு மிகப்பெரிய சவால். ஒருவேளை ரஜினி அரசியலுக்கு வந்துவிட்டால் அவருக்கு முன்னிருக்கக்கூடிய சவாலாக அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களமும் சூழ்நிலையும் இருக்கும். இரண்டாவது, தேசிய கட்சிகளுடைய எதிர்ப்பு மறுப்பு. மூன்றாவதாக மிக முக்கியமாக 60 ஆண்டு காலமாக தமிழகம் பரிச்சயப்பட்டு கொண்டு வந்த திராவிட கட்சிகளுடைய அந்த பாரம்பரியமிக்க களம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பாக இருக்கும். அத்தகைய சூழ்நிலைகளை, சவால்களை அவர் எப்படி சமாளிக்க போகிறார் என்பதை பொறுத்துதான் அவருடைய நிலைப்பாடு, அரசியல் நிலைப்பாடு என்பது தமிழகத்தில் நிலைபெறும். ரைட், ஓகே. நிகழ்ச்சியை தற்போது நிறைவு செய்தாக வேண்டும் நேயர்களே. அரசியலில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நட்சத்திரமாக ஒளிரப் போகிறாரா, மின்மினி பூச்சியாக மறைய போகிறாரா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. தற்போது இந்த கருத்து கணிப்புடைய முடிவுகள் 44% ஆதரவை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், இந்த ஆதரவு என்பது வாக்குகளாக மாறுமா? அதை வாக்குகளாக மாற்றுவதற்கான ஒரு திறன் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்படுத்த போகிறாரா? அவர் அரசியலுக்கு அதிகாரப்பூர்வமாக வரப்போகிறாரா? இப்படி பல்வேறு கேள்விகளுக்கான விடைகளை எதிர்நோக்கி காத்திருக்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.